இருக்கானே என் மகன் அன்வர் எனக்கு ஒரு கடுதாசி கூட எழுதுறது இல்ல. ஆனா வாரத்துக்கு 2 கவர் வருது. என்ன பாய் புதிர் போடுறீங்க? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? அதுல 2000 3000 டிராப்ட்ல வச்சு அனுப்புறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தினம் உன் வீட்டுல பண்டிகை தான். பண்டிகை தான், கொண்டாடத்தான் முடியல. பேங்க் போகணும், கணக்கு எழுதணும், வீட்டு வேலையை பார்க்கணும், எல்லாம் நான் ஒருத்தனே செய்யணும். ஏன் உன் மருமகளா? அது தங்க கம்பியாச்சே. வாய்க்கு ருசியா சமைச்சு போடும், மாங்குன்னு வேலை செய்யும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் தெரியாது. வெரி குட். அருமையான மருமகள், அருமையான மகன். வயசான காலத்துல உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான். என்னப்பா இது சந்தடி சாக்கல என்ன வயசானவன்ற? இந்த பாரு, இன்னமும் இளமைதான். கண்ணாத்தாள கேளு. என்னதே பாய், என்ன கேட்க சொல்றீங்க? நீங்க பிறந்த 30 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். அப்ப உனக்கு என்ன வயசு? 6 7? ரெண்டையும் சேர்த்துக்குங்க. விலகு. என்ன 13ல ஏதாவது பெற்றிருக்கியான்னு பாப்போம். ஐயா ராஜா, வா 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 வா, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? உட்காரு. ரஷீத், ஒரு சின்ன வேலை. என்னது? என் மருமக இருக்காள, நெய்யும் பாதாம் பருப்புமா போட்டு பிரியாணியை செஞ்சு எனக்கு கொடுத்து நான் தின்னு ஜீரணமாகாம தவிக்கிறேன். நீ ஒரு வேலையை கொடு. நம்ம பாஸ்கருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்னமோ முன்பணம் 5000 ரூபாய் கட்டணுமா. இந்த நேரத்துல நம்ம டேவிட் ஊர்ல இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா கொடு, டேவிட் ஊர்ல இருந்து வந்தவன திருப்பி கொடுத்துறேன். நான் என்ன திருப்பி கேட்டனா? ராஜா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டிய. கொஞ்ச நேரம் முன்னாடி வரப்படாது? ஏன்? 10,000 ரூபாய் பீரோல சும்மாதான் கிடந்தது. அந்த அஜீஷ் பய வந்தான். அதான் என் மருமக ஆயிஷாவோட தம்பி. ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு கேட்டான், கொடுத்தேன். உனக்கு வேணும்னா சொல்லு, திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் வேண்டாம், சனீதனுக்காக சொந்தக்காரனை விரோதம் பண்ணிக்காத. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாரு இரு ராஜா, ஏலக்காய் போட்டு ஒரு அருமையான டீ தர்றேன், சாப்பிட்டு போ. ஆயிஷா, ஆயிஷா, இங்க வேற வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாப்பிடு. ஏயா தண்டசோறு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பி கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவேன். வாங்கிடுவேன் நீ? கோச்சுக்காதம்மா, அவன் எனக்கு ரொம்ப நாள் சிநேகிதன். ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஏயா என் மருமக பாதம் பருப்பும் நெய்யுமா பிரியாணி பண்ணி போட்டானே, பிரத்தியார்கிட்ட போய் என்ன கிண்டலா பண்றேன்? உன் மக பாட்டுக்கு துபாயில பெரிய நவாப் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாரு. நான் இங்க மாட உழைக்கிறேன், நீ என்னடா தண்டசோறு திருட்டு சும்மா கிடைக்காம என்ன கிண்டல் வேற பண்றியா? கிண்டல் பண்ணலம்மா, ஊர் உலகம் நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா நினைக்கணுமேன்னு சொன்னேன். 10 பைசா சம்பாதிக்க வக்கில்லைனாலும் பெருமைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. 50 ரூபாய் செலவு கொடுத்து அனுப்பிச்சேனே, 49 ரூபாய்க்கு தான் கணக்கு வந்தது. மீதி 1 ரூபாய் என்ன பண்ண? வெத்தலை பாக்கு வாங்கினேன். வெத்தலை பாக்கு? இந்த வயசுல அந்த கட்டு பழக்கத்தை விட்டு தொலைச்சா என்ன? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வெத்தலை பாக்கு. சீ, கண்டா செலவு. ஆயிஷா, என்னம்மா இது? தந்தி வந்திருக்கு. அவர் வராரா? அன்வர்ட்ட இருந்தா? ஆமா. எப்ப வரானா? ஈத் பண்டிகைக்கு வராரா? அல்ல. அவர் வந்து இந்த வீட்டை பார்த்து என்னடி இந்த வீட்டை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் பொம்பளை, என்னால என்ன செய்ய முடியும்? வீடு பூரா ஒட்டட அழுக்கு. ஆயிஷா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றேன். வீடு பூரா ஒட்டடை அடிச்சு புதுசா வர்ணம் பூசிடுவோம். ஏதாவது சாப்பிடுச்சா போதும், பணத்தை வாரி இறைச்சிடுவீங்களே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். இந்த ஒரு சின்ன வேலையை கூட உங்களால செய்ய முடியாது. போய் ஒரு ஒட்டடை கொம்பு வாங்கிட்டு வாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்க சொன்ன, கொரட்டை விட்டு தூங்க தெரியுதுல்ல? மரம் மாதிரி நிக்காம போங்க. ஐஷா, பாத்தியா எப்படி இதெல்லாம்? இந்த சாரீஸ், டேப் ரெக்கார்டர், இந்த சென்ட், கேமரா எல்லாம் உனக்கு தான். என் தங்கச்சிக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? என்ன நீ சாரீஸ் எல்லாம் அவளுக்கு தான்? என் தம்பிக்கு? ஐயோ, நிறைய பேண்ட் லிங்க் தான் கொண்டு வந்திருக்கேனே. அப்பாவுக்கு? ஐயோ, அவர் சைஸ்க்கு தான் அண்டர்வேர் கிடைக்கல, ஆளை கூட்டணும்ட்டா அதான் விட்டேன். இந்த துணி ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாத்துட்டியா? இது அப்பா இது வேணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டாரு, அவருக்காகத்தான் இது. இதுல என் தம்பிக்கு திப்பா தச்சு போட்ட ரொம்ப நல்லா இருக்கும். கேட்ட கொடுக்க போறீங்க? வேற எதுக்காக வந்திருக்கேன் நான் துபாயில இருந்து? நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கத்தான். வச்சுக்க வச்சுக்க. அன்வர், இந்தா பாத்தியா பண்ண தவறு. அன்வர், நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு அல்லாஹ்வை நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். 5 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இனிமே என் கஷ்டமெல்லாம் நீங்கிடும். வந்தவன வத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு சோறு போடலையா? இல்ல சந்தோஷமா வச்சுக்கலையா? ஐஷா, நீங்க சும்மா இருங்க.
உங்களை பத்தி புகார் செய்யக்கூடாதுன்னு தான் நான் சும்மா இருந்தேன். ஏன் உங்களை சரியா கவனிக்கல, வேலைக்கார மாதிரி நடத்துறேனே சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே நீ அப்படித்தானே நடந்துகிட்ட. இதெல்லாம் பெத்த பிள்ளைகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்றது? இவ்வளவு பெருசா பேசுறியே, என்னைக்காவது ஒரு நாள் என் வயிறார சாப்பாடு போட்டிருப்பியா? ஏதோ ஆண்டவன் கருணையினால நான் உயிரோட இருக்கேன். அன்வர், கேட்டீங்களா? இந்த வீட்டுல உழைச்சு கொட்டினதுக்கு எனக்கு வேணும். 5 வருஷம் நீங்க இல்லாம முள் மேல படுத்து கடந்த மாதிரி கடந்த, அதுக்கு எனக்கு கிடைச்சு பறிச்சு பாத்தீங்களா? ஏன் சும்மா இருக்கீங்க? என்ன அடிச்சு துரத்தீங்க. நீங்களும் உங்க அப்பாவும் சந்தோஷமா இருங்க. அன்வர், என்னப்பா நீங்க அவளும் தான் சிரமத்தை பார்க்காம உங்களை உழைச்சு கொண்டிருக்கிறா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல? எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். வந்த அன்னைக்கே மூட கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லப்பா. ஆயிஷா, இது என்னன்னு தெரியுதா? 5 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சு பேசக்கூடாதா? உங்களுக்கு என்ன ஜாலியா இருந்துட்டு வரீங்க. நான் இங்க உங்க அப்பாவோட தினம் சண்டை இல்லாம இருந்ததே இல்ல. தொட்டா குத்தம் பட்டா குத்தம். அப்பா ஆமா, துபாயில மட்டும் என்ன பெருசா வாழுதான்? அங்கேயும் தான் பொம்பளைய தொட்டா குத்தம், கை தவறி பட்டா குத்தம். உங்களுக்கு எல்லாமே தமிழ் தான். உங்க வாப்பாவை பத்தி சொன்ன ஒத்துக்க மாட்டீங்களே? பெரியவங்கன்னா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன நீ அப்பா 5 வருஷத்துல நல்ல தெம்பு. இத பாருங்க, இனிமேலும் அந்த கிழவனுக்கு உழைச்சு கொட்ட என்னால முடியாது. இந்த தடவை நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வாப்பாவுக்கு வேற வழி பண்ணிட்டு போங்க. ஷோ, அதெல்லாம் பேசுறது இதுதானா நேரம்? ஆயிஷா, பொண்ணோட பழக்கம் வச்சுக்கிட்டாலே கல்லால் அடிச்சு கொள்ற கண்ட்ரில இருந்து காஞ்சு போய் வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணை தவறா பார்த்தாலே கண்ணை தோன்றேங்கிறான். பார்த்தாலே இந்த கதின்னா என் நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தொட்டுக்கவாவது விட. மெதுவா பேசுங்க. உங்க அப்பா ஜன்னல் பக்கம் தான் படுத்திருக்காரு, பார்த்தாலும் பாப்பாரு. சேச்சே, பெரியவங்க எல்லாம் அப்படி அனாவசியமா பழிச்சு பேசாத. பாத்தீங்களா, நான் இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த கொஞ்சம் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி கணிக்கிறாரு. ஏதோ புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கட்டுமே விட மாட்டாரே. ஒட்டு கேக்குறதே பொழப்பு. இருங்க, நான் ஜன்னல் சாப்பிட்டு. ஏதாவது காரணம் காட்டி எழுந்து போறதுலயே இருக்கிய நீ. ஆமா, நீ என்ன நீ நம்ம செய்யறதுக்கு ஒரு தம்பியே வேணான்றியா? வேணும்ன்றியா? ஓகே, அடுத்த லீவு கிடைக்க 5 வருஷம் ஆகும். வாங்கய்யா, வாங்க வாங்க. ஐயா போட்டு என்ன ரொம்ப தூரம் ஒதுக்கிடாதே. வழக்கம் போல ராசானே கூப்பிடு. இது என்ன புது பழக்கம்? 555 வேண்டாம், வழக்கமா ஏன் சிகரெட்டை கொடு. என் கணக்கில் எழுதிக்க. மகராசா, கடவுள் உங்களை எப்பவும் இப்படியே வச்சிருக்கணும். நாங்க எப்பவும் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சையத், என்ன பண்ணிட்டு இருக்க? தாத்தாவோட துணி துவைக்கிறேம்மா. தாத்தா துணியா? அவர் துவைக்க சொன்னாரா? இல்லம்மா, தாத்தாவுக்கு பாவம் உடம்பு சரியில்லைம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு இல்லடா. அந்த வியாதி பிடிச்ச கிழவன் துணியை தொட்டு உனக்கு வந்துட்டு என்ன பண்றது? வா வா. அதனால என்னம்மா, உன்னோட புடவையெல்லாம் தாத்தா தினம் துவைக்கிறாருல்ல, அவங்களோட துணியை நான் ஒரு நாளைக்கு துவைச்சா என்னம்மா? நாயே, எதுக்கு பேசுறேன்? ஆயிஷா, ஆயிஷா, ஏன் குழந்தை அடிக்கிற? உங்களையும் அடிக்க முடியும்? இந்த வீட்டுல தண்ட சோத்து தைரியக்கெல்லாம் ஒழிச்சு கொட்டணும்னு என் தலைவிதி. ஏன் பிள்ளையுமா ஒழிக்கணும்? கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொன்ன இருந்தா உங்க அழுக்கு துணியை இந்த சின்ன பையனை விட்டு தவிர்க்க சொல்லுவீங்களா? ஐஷா, என்ன சண்டை இங்க? என்ன சத்தம்? வர வர உங்க அப்பா பண்ற அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இவங்கிட்ட அழுக்கு துணி எல்லாம் கொடுத்து துவைக்க சொல்றாரு. கேட்டா சண்டைக்கு வராரு. இல்லப்பா, நானு. நீ உள்ள போடா சைத்தான். இதோ பாருங்க, இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்ன ஐஷா, நீ எதுக்கு போகணும்? என்ன அன்வர், உண்மையை நான் சொல்றேன். அப்போ நான் போய் சொல்றேங்கிறீங்களா? உங்களுக்கு வயசாவதே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நானே ஏதோ 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு கிடைக்குது, நீங்க வர, அதுவும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு. வந்தவனுக்கு வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதி இருக்க வேண்டாம்? அன்வர், நடந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமா கேளுப்பா. இனிமே இவர் பேச்சு நீங்க கேக்குறதா இருந்தா நான் போறேன். நீங்க உங்க அப்பா உங்க புள்ள சந்தோஷமா இருங்க. ஆயிஷா, நீ போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எது சந்தோஷம்? இது வரைக்கும் ஆயிஷா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. நான் அதெல்லாம் விசாரிச்சதே இல்ல. இப்பதான் கண் கூட பாத்துட்டேனே. உங்களுக்கு தான் இந்த ஊர்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பேசாம உங்க வழிய பார்த்து போயிடுங்களேன். இந்த உலகத்துல ஒன்ன விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? நான் எங்க போவேன்? இந்த வீட்டு கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சு புடவே துவைச்சு பாதி பட்டியா கிடந்த. அல்லா அல்லா,
உன்னையும் ஆயிஷாவை பத்தி வெளியில யார்த்தையும் நான் தப்பாவே பேசலையே, பெருமையா தரப்பா பேசினேன். இதெல்லாம் வெட்டியா வெளியில பேசி என்ன புண்ணியம்? வீட்டுக்குள்ளார ஒன்னும் நிம்மதியை காணுமே. பாப்பா நீங்க வெளியில போயிடுங்க. என்ன வெளிய போயிட்டு சொன்னீங்கன்னா அதுதான் கடைசி பயணமா இருக்கும். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன வெளியில போட்டு சொல்லாதப்பா, வெளியில போட்டு சொல்லாத. பாருங்க, நாங்களா கழுத்தை பிடிச்சு தடுறதுக்கு முந்தி நீங்களா போயிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ராஜா, இதுவரைக்கும் நான் கௌரவமா வாடுறதா உங்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சேன். இப்ப என் மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு ராஜா. அண்ணே சாப்பிடுங்க அண்ணே. எனக்கு பசிக்கலம்மா. மடைய நடந்து நான் சேண்டா வருத்தப்பட்டு இருக்கேன். சாப்பிடு. நடந்ததை எப்படி ராஜா மறக்கிறது? நான் பெத்த புள்ள, இந்த வயசுல என்ன பாதுகாக்க வேண்டியவன். நிக்கிறது கூட நடல்ல அவன் காலை பிடிச்சு கெஞ்சினதுக்கு அப்புறம் என்ன வெளியில போட்டு சொன்னானே ராஜா, வெளியில போட்டு. அந்த நேரத்துல நீ வந்து ஆதரவு கொடுக்கலன்னா நான் எங்கேயோ ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருப்பேன்ப்பா, செத்துருப்பேன். இதோ பாரு, எந்த நேரத்திலையும் நீ நம்பிக்கை இருக்க கூடாது. நீ என்னுடைய உண்மையான சிறையினா இருந்தா சாப்பிட. இந்த உலகத்துல பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட எத்தனை ராஜசேகரன் இருக்காங்களோ, எத்தனை ரஷீத் இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? வயதான காலத்தில் ஆதரவில்லாத நிலை, முதுமையால் துன்பம், இது ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை அலட்சி கண்ணோடு பார்க்கின்ற நிலை உலகெங்கும் தீபோல் பரவி வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க, படிக்க வைக்க எவ்வளவு உழைக்கிறான், எவ்வளவு பாடுபடுகிறான். ஆனால் அதே தகப்பன் வயதான காலத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளும் நிலை வரும்போது அந்த பிள்ளைகள் தகப்பனை ஆதரிக்கிறார்களா? இல்லை. வயதானவர்களை சுமையாக நினைக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இது இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்திலும் இதே நிலைதான். நான் கையிழந்த நிலையிலும் தன்னம்பிக்கையோடு அயராது உழைத்து இந்த நிலைக்கு வந்தேன். அதற்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலை ஒத்துழைத்தது. ஆனால் எல்லோருக்கும் அது அமையுமா? அதற்கு ஒரு மாற்று வழிதான். ஆதரவற்றவர்களுக்கு நிழல் தரும் முயற்சிதான் இப்போது நாம் ஆரம்பித்திருக்கும் நமது இல்லம். வயதில் முதிர்ந்தவர்களே, இது உங்கள் வீடு. பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களே, இது உங்கள் வீடு. பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட நாம் ஒன்றாக இருந்து நமக்கு தெரிந்த வேலைகளை செய்து நமது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள சகல ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து என் சார்பாக ரஷீத் பாய் அவர்கள் இதை கவனித்து வருவார்கள். என்னங்க என்னங்க? யார் வேணும்? மிஸ்டர் ரஷீத் இருக்காரு? அவரா? அவர் எந்த சத்திர சாவில இருக்காரோ? சனியை ஒளிஞ்சது நிம்மதியா இருக்கேன். நீ ஏன் அவரை போய் ஞாபகப்படுத்துற? அவருடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் சம்பந்தமா நடந்த கேஸ் அவர் பக்கம் ஜெயிச்சிருக்கு. கம்பெனில இருந்து அவருடைய பேருக்கு 37,200 ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் மாமனா ரசீத கேட்டீங்களா? நான் வேலைக்காரனை கேட்டீங்களாக்குன்னு ஏதோ உளறிட்டேன். நான் அவள் மருமக. ஏங்க ஏங்க நீங்க வாங்க வாங்க உள்ள. என்ன ஐஷா, என்ன விஷயம்? உங்க அப்பாவோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கேஸ் ஜெயிச்சிச்சான். கொண்டு இருக்காரு, வாங்கிக்கங்க. நீங்க என்னதுக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் மிஸ்டர் ரஷீதோட ஒரே புள்ள. என் பேர் அன்வர். இது என் ஒரே மருமக, ஒரே பொண்டாட்டி, பேர் ஐஷா. எங்களுக்கு அப்பானா உயிர். அப்போ பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க. கொடுக்காம என்ன போட போறாரு? என்ன பொறுப்புணர்ச்சி? சின்ன டிராஃப்ட், எவ்வளவு பெரிய பொட்டி. யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் சார். கொடுத்துறீங்களா? ரூல்ஸ் படி இது அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவர் கையெழுத்து போட்டா தான் இந்த டிராஃப்ட மாத்த முடியும். அது வந்துங்க, எங்க பாப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காருங்க. அதனால என்னங்க அப்பா சொத்தை பிள்ளைகிட்ட கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட சொல்லி வச்சிட்டியா? மன்னிக்கணும், நான் சொல்றது உங்களுக்கு புரியல.
இத உங்ககிட்ட நான் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அவருடைய கையெழுத்து இல்லாம இதை நீங்க மாத்த முடியாது. அவ்வளவுதானே? இவங்க அப்பா கையெழுத்த அவரை விட இவர் நல்லா போடுவாருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த கையெழுத்து விவகாரத்துல தான் நான் துபாய்க்கு போனதே. என்னங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. இத பாருங்க, அவர் ஊர்ல இருந்து வந்ததும் கம்பெனிக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க, நான் வர்றேன். ஐயோ, கை கட்டினது வாய் கட்டாது போல இருக்கு. அவர் அநேகமா அந்த புது பணக்கார ராஜசேகர் வீட்டுல தான் இருப்பாரு. வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். முட்டானா நேரம் துபாயிலே போய் விழுவே. நீ நான் எந்த மூஞ்சியோட போய் அப்பாவை சந்திப்பேன்? நீதான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவரை வீட்டை விட்டே துரத்துட்டியே. நான் துருத்துலேனா? நல்லா இருக்குங்க கதை. எந்த வீட்டுல சண்டை இல்ல, அதுக்காக வீட்டை விட்டு அனுப்புறதா? நீங்க இல்லாதப்போ நானும் 1000 தடவை சண்டை போட்டுருக்கேன். ஆனா ஒரு நாளாவது வெளியில போன்னு சொல்லிருக்கேனா? நீங்க வந்தீங்க, அப்பானோட பாக்காம அடிச்சு துரத்துட்டீங்க. என்ன சொல்ற நீ? நான் அடிச்சு துரத்துனேனா? ஆமா. யா அல்லாஹ், आयशा झूठ मत बोलो, तूने झगड़ा किया बा? சரி சரி, அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காமே, அவரை போய் பாக்குறதுக்கு வழி பாருங்க. एक बार मैं दुबई से आता हूँ, इतना गड़बड़ हो जाता है. तुत्तेरिकी. ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு சார்? 35 வருஷமா இரவன்னும் பகல்னும் பார்க்காம நீங்க உழைச்ச உழைப்பு கிடைச்ச பலன் தானே சார் இந்த பணம். வச்சுங்க சார், நான் வர்றேன். தேங்க்ஸ். तुम जाओ. பாப்பா, ஆயிஷா வந்திருக்குது. எங்களை பத்தி எந்த கவலையும் படாம நீங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்க. நீங்க வந்ததுல இருந்து அந்த வீடே பேய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. வாப்பா, கோவத்தெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாப்பா. எதுக்கு? மாவரைக்கிறதுக்கும் உன் பொண்டாட்டி சேலையை துவைக்கிறதுக்குமா? அல்லா மேல ஆணையா சொல்றேன், இனிமே அதெல்லாம் நான் செய்யறேன். அல்லா பேர அனாவசியமா இழுக்காத. உன்ன மாதிரி பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனை வீட்டை விட்டு துரத்துற சைத்தான்களை அவர் மன்னிக்க மாட்டார். ஆயிஷா, ஏன் உன் கண்ணீரை வீணாக்குற? என்னோட பிராடம் பண்ணு பணத்துக்காகத்தான் உன் கண்ணீரை கொட்டுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றதை நீங்க 2 பேரும் கவனமா கேளுங்க. என் பணத்துல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. பாப்பா, நீங்க இப்படி ஆத்திரப்பட்டு பேசக்கூடாது. அது முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க 2 பேரும் வெளியில போங்க. அல்லாஹ்வோட அருளால உங்க பையன் சையத்து வளர்ந்து நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துன மாதிரி அவன் உங்களை வீட்டை விட்டு துரத்தும் போது இங்க வாங்க. உங்களுக்காக ஒரு இடம் காத்திருக்கும். இல்ல, நாங்க போங்கன்ற. வணக்கம் முதலாளி. வணக்கம் கண்ணையா. நம்ம தொழிற்சாலையில ஆரம்பத்திலிருந்தே வேலை பார்க்கிறவன் நீ. உனக்கு கால் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத அனுபவத்துல தெரிஞ்சவன் பாரு. கவலைப்படாத ஐயா. உங்க ஆதரவு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கம்பெனில இருந்து உனக்கு சேர வேண்டிய நஷ்ட ஈடு சீக்கிரம் வந்து சேரும். என் சொந்த சார்பா உனக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன். 30,000? முதலாளி, நீங்க தெய்வம். என் தெய்வத்தை பாத்தியாரா? என் தெய்வத்தை பாத்தியாரா? அவர் காலம் கும்பிடுகிறா 2 பேரும். எழுந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது எல்லாம் இல்லப்பா, உன் நஷ்டத்துக்கு ஈடு, உன் உழைப்புக்கு பரிசு, உன் எதிர்காலத்துக்கு ஊன்றுகோல். என் தெய்வம் என்னை ஒரே நாளையில பணக்காரன் ஆக்கிடுச்சுடா. இந்த பத்திரமா வச்சுக்கோ. கொடுக்காத கண்ணையா, கொடுக்காதே. உன் கையால இன்னொரு காலை வெட்டிக்காதே. இந்த பாசம் இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது, கருணையே இல்லாதது. பிள்ளை பாசம் வேண்டியதுதான். ஆனா அந்த பாசம் காசு இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட மரியாதை காட்டும். காசு இல்லைன்னா எப்படி சொந்த அனுபவத்தை சொல்றேன். சாரி கண்ணையா, உன் குடும்ப விஷயத்துல தலையிட எனக்கு உரிமை கிடையாது. ஏதோ தோணிச்சு சொன்னேன். இஷ்டப்படி நல்ல